ஸ்ரீமத் ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 19 ஸ்லோகங்கள் 17-18. பரமஞான மகாநிதி வதன ஸ்ரீ ரமணயந்தோ கருணாபூர்ண வரப்பிரத சரிதம் ஞாபய மே தே. ஸ்ரீ மத்வாச்சாரியரின் துவாதச ஸ்தோத்திரத்தில் வரும் ஸ்லோகம் இது. ஆச்சரியமான வார்த்தைகள். ராமனின் முகக்கமலம் எப்பொழுதும் அனைத்து குணங்களும் பூர்ணமான ஞானத்தையும் நிதி குவியலாக காண்பிக்குமாம். இதை கண்டால் எவரது மனமும் பூரித்து விரியுமாம். பரமஞான மகாநிதி வதன என்கிறார் ஆச்சாரியர். முகம் பளபளப்பால் ஞானம் என்னும் வரத்தை வழங்குவதாய் ஸ்ரீ எனப்படும் லக்ஷ்மியின் பார்வைக்கு பொருளாகவும் இருக்கிறது. கருணை நிறைந்த வள்ளலே, கருணாபூர்ண வரம் தாருங்கள். வரப்பிரத தங்களுடைய சரிதம் ஞாபய மே தே. எனக்கு நீங்கள்தான் ஞாபகப்படுத்துதல் வேண்டும். ஆம், மற்றவருக்கு அந்த சம்பவம் மிகுந்த துயரத்தை தரும். கைகேயின் வரங்கள், அந்த வார்த்தைகள் மிக கொடூரமானவை. ஆனால் ராமனுக்கோ ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தம்தான். கைகேயின் சொற்கள் ராமனுக்கு இனிமையாக இருந்ததுவாம். தந்தையின் கட்டளையை ஏற்றல் என்கிற மகனின் மன தூய்மையை பறைசாற்றியதாம். வால்மீகி விவரிக்கிறார். திக் கஷ்டமிதி நிஸ்வசிய ராஜா சோக பரிப்ளுதா. சோகத்தினால் பீடிக்க பெற்று தாங்க முடியாதவராய் பெருமூச்சு விட்டு கொண்டு அரசன் மூர்ச்சிதா ஞபதத் தஸ்மின் பர்யங்கே ஹேமபூஷிதே. மூர்ச்சிதோ ஞபதத், மூர்ச்சையாகி ஞபதத் மயங்கி விழுந்தாராம். ஹேமபூஷிதே பர்யங்கே, கட்டில் என்னவோ தங்கத்தினால் தான் ஆனது. ஆனால் அரசனின் மனைவியின் மனமோ கருங்கல்லாகி இறுகி நின்றதாம். ராமோபி உத்தாப்பிய ராஜானம். ராமன் உடனே அரசன் அருகில் சென்று அவரை தாங்குகிறான். பொறுக்குமா அரசிக்கு? கைகேயாபி பிரச்சோதிதா. மீண்டும் மீண்டும் தூண்டினாளாம். கஷயேவ ஆகதோ வாஜி குதிரையை முரட்டு கயிற்றால் அடித்து விரட்டுவது போல செல் வனத்திற்கு என திரும்ப திரும்ப கூறினாளாம். வனம் கந்தும் கிருதத்வரகா என்று விவரிக்கிறார் வால்மீகி. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். குருஜி வேதாந்தத்திற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.